சேலத்தில் 130 ரூபாய்க்கு ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியான பிரியாணி ஸ்பாட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாம் இங்கே போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தாங்க பிரியாணி ஒரு குண்டா இறக்குனாங்க. அப்புறம் பார்த்து இன்னொரு குண்டா ஆக மொத்தம் 2 அண்டாவில் வந்து பிரியாணி இறக்கியிருந்தாங்க. இந்த பிரியாணி உடைக்க ஆரம்பிச்சாங்க. ஆல்ரெடி பார்சல் வாங்க பல பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்றவங்கலாம் கம்மி தாங்க, பார்த்தே தெரியும். வரவங்கலாம் மோஸ்ட்லி பார்சல் மட்டும் தான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாம கொஞ்ச நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் நமக்கு தலைவாலையிலே கொண்டு வந்து போட்டாங்க. அப்புறம் பிரியாணி வந்துருச்சுங்க. இந்த பிரியாணிக்கு தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் கிரேவி கொடுத்துருந்தாங்க. இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, அப்புறம் இவ்வளோ பெரிய பீஸ், ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவான்டிட்டியான ரைஸ் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ் ட்ரை பண்ணி பாத்துங்க. டேஸ்ட் ஒரு யூனிக்கான டேஸ்ட் நல்லா இருந்தது. அப்படியே நம்ம பைட்டு போலான்னு சிக்கன் பீஸ் கொஞ்சம், தயிர் பச்சடி கொஞ்சம், கத்திரிக்காய் கிரேவி கொஞ்சம், இதெல்லாம் பிரியாணி ரைஸோட வச்சு ஒரே பைட்டை நம்ம எம்சி பைட்டு ட்ரை பண்ணி பார்த்தோங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது, செம ஒர்த்தா இருந்ததுங்க. அப்படியே என் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். அவனையும் சூப்பரா இருக்குன்னா. அப்புறம் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணிருங்க, சில்லி சிக்கன் தான். இதோட டேஸ்ட் நல்லா இருந்தது. இது அப்படியே பிரியாணியில் வச்சு 65 பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தோங்க. அதுவுமே ஒர்த்தா தான் இருந்தது. ஓவராலாக இந்த எஸ்கே பிரியாணியை ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. இந்த எஸ்கே பிரியாணி எங்கே இருக்குன்னா சேலம் தாதகாப்பட்டி கேட்டில் எஸ்பிஐ பேங்க் அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். ஸோ இங்கே தான் எஸ்கே பிரியாணி இருக்குது. ஸோ உங்கள் 130 ரூபாய்க்கு நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி வாங்கிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் பக்கெட் பிரியாணி இருக்குது. பக்கெட் பிரியாணியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபாயாம். ஸோ நாம் இங்கே 2 பிரியாணியும் 100 கிராம் சில்லி சிக்கன் வாங்கியிருந்தாங்க. 310 ரூபா நமக்கு பில் ஆச்சு. ஸோ சேலம் தாதகாப்பட்டி பக்கம் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேலத்தில் வேறு எங்கே பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.